ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 24 மணி நேரத்திற்குள்ளாகவே உனக்கான வியாழன் வரமாக உன் மனசு விரும்பின விஷயங்களை எல்லாம் உனக்கு செஞ்சு கொடுக்க போறேன். மகிழ்ச்சி என்பது நீ ஆசைப்படும் அனைத்தையும் அடைவது கிடையாது. உன்கிட்ட என்ன இருக்கோ அது குறைவாகவே இருந்தாலும் அதை கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்க்கையை வாழ்வதுதானே சந்தோஷம். அப்படி உனக்கு கிடைச்ச விஷயங்களை வச்சு மனநிறைவோட வாழ முயற்சிக்கிற என் அன்பு பிள்ளை உனக்காகவே நீ ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த சாயப்பா அள்ளிக்கிட்டு வந்து உனக்கான வரமாக நாளை வியாழன் நாளில் தரப்போகிறேன் என் செல்லமே. ரொம்ப நாளா எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சியோ அதை தான் மிக சிறப்பாக நடத்தி தரப்போறேன். உன்னை சுத்தி தினம் தினம் 100 விஷயமும் எதிர்மறையாக நடந்தாலும் நல்லது நடக்கும்னு உன் மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை மூலமாகவே உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் மனம் மகிழும்படியா நான் செஞ்சு தருவேன். உனக்கு எது கிடைச்சாலும் எல்லாமே இந்த சாயப்பாவின் அனுகிரகம்தான். நம்பிக்கையோட அனைத்தையும் அனுபவித்து ரசித்து வாழ ஆரம்பி என் தங்கமே. இந்த உலகமே உன்னை கைவிட்டாலும் உன் சாயப்பா எப்போதும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு நீ நம்பு. உன்னுடைய வாழ்க்கை உன் கைகள்ல இருக்கு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் என் கைகள்ல இருக்கு. நான் அதை தூரமா தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான சந்தோஷத்தை என் கைகளால் ஆசீர்வதித்து தருவேன். உன் மனசுக்குள்ள இருக்கிற மன போராட்டங்களுக்கும் கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் இப்போது விட கிடைக்க போகுது. எது வேண்டுமென என்னிடம் வேண்டி நின்றாயோ அதையே உனக்கு அள்ளித்தர நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. உன்னுடைய கடன் பிரச்சனையும் கர்மா பிரச்சனையும் சாபமும் நீ செய்த பாவமும் எல்லாமே உன்னை விட்டு விலகி ஓட போகுது. நீ நிம்மதியா வாழணும்னு நினைச்சினா முதல்ல உன் மனசுல தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறத நிறுத்து. எனக்கு புரியுது, மனித வாழ்க்கையில பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதை நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க, மனசு கஷ்டப்படுறீங்கன்னு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அதை நினைப்பதை மறந்துட்டு அடுத்து என்ன செய்யணும்னு அடுத்ததை நோக்கி போவது தானே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைப்பதாக இருக்கும். உன் மனசுல கவலைகளை தரக்கூடிய சிலரை சந்திப்பதையும் அவர்களை பற்றி சிந்திப்பதையும் நீ தவிர்த்து விடுவதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நீ உன் வாழ்க்கையை நலமோடும் பலமோடும் மகிழ்ச்சியாக என் ஆசீர்வாதத்தோடு வாழப்போகிறாய் என் செல்லமே. நீ நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும். என்னுடைய இந்த வாழ்க்கையில ஏற்கனவே நீ அவசரப்பட்டு யோசிக்காமல் எடுத்த சில முடிவுகளால் தானே அடிக்கடி துன்பத்தை சந்தித்தாய். அதை சரி செஞ்சு கொடுங்க சாயப்பான்னு என்கிட்டையும் வந்து நின்ன. இப்போ நான் உன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் மனசுல நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நாளைக்கு வியாழன் வரமா உன் கைகள்ல ஒப்படைக்க போறேன். இனிமேலாவது எதை எப்படி செய்யணும், எதை எப்படி செய்யக்கூடாது, யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எதை பேசக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கோ என் செல்லமே. உன் மனசுல கொஞ்சம் துன்பம் என்றாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உன் மனசு தைரியமா இல்ல. முதல்ல உன் மனசுல பொறுமையையும் தைரியத்தையும் உண்டு பண்ணு. எதுக்கு எடுத்தாலும் உடனே அவசரப்படுறதும் அவங்க கிட்ட போய் பதில் பேசுறதும் கேள்வி கேட்கறதும் வேண்டாம். நீ என் மேல வச்சிருக்க பக்தி எவ்வளவு அதிகம்னு எனக்கு தெரிஞ்சதால தானே உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல விஷயத்த நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நான் உனக்கு செஞ்சு தரப்போற எல்லா விஷயங்களையும் பார்த்து நிச்சயமாய் நீ மனம் குளிர்ந்துதான் போவாய் என் செல்லமே. அப்பா, இதுக்காக தான் இத்தனை நாள் காத்திருந்தேன்னு நீ எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நடத்தி முடிக்க போறேன். நீ சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டே உன் வாழ்க்கையை அனுபவித்து ரசித்து வாழுவதற்கான நேரம் இப்போது வந்துவிட்டது என் செல்லமே. உன் மனசுக்குள்ள இப்போ எதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் உனக்கு நிறைவேற்றி தர்றதுக்கு நான் தயாரான பிறகும் இனிமே நீ எதுக்காவது கவலைப்படுவியா என்ன? இன்றிலிருந்தே உனக்கான நேரம் தொடங்கி விட்டது. நாளை வரப்போற வியாழன் நாள் முதலாகவே உன்னுடைய உடம்புல இருக்கிற கஷ்டமும் உன்னுடைய மனசுல இருக்கிற கஷ்டமும் உன்னுடைய பண பிரச்சனைகளும் கூட எல்லாமே தீர்ந்து போய் இனி சகல நலமும் வளமும் பெற்று நீ சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு நீ கலங்க வேண்டாம். தேய்பிரேன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கப்புறம் வளர்பிரேன்னு ஒண்ணு வருவது போலதான் துன்பங்கள் நிறைந்திருக்கும் இந்த உன் வாழ்க்கையில் துன்பங்கள் எல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி அடைந்து முழு நிலவாய் வளர்பிறை நிலவாய் நீ ஜொலிக்கப் போகிறாய் என் செல்லமே. நம்பிக்கையோட காத்திரு. நாளைய நாள் முதல்
உன் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றப்போவது இந்த சாயப்பா. உன்னுடைய எண்ணங்களும் செயல்களும் மன தூய்மையோடு இருப்பதால் தான் என் அருளாசியை உனக்கு அள்ளி கொடுத்து சந்தோஷத்தை உன்னிடம் ஒப்படைக்க போறேன். உன் சங்கடங்கள் எல்லாம் விலகி இனி சந்தோஷம் உன் வாழ்க்கையில நிரந்தரமா ஆட்கொள்ள போகுது. நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும்.